பீர்க்கங்காயை தண்ணி தற்போது பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த இதில் பாருங்க அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துகின்ற அந்த எருகள் இருக்குது தானே, எருகள் மண்புழு அதில் தயாரிக்கிற மண்புழு உரத்தை தான் இந்த செய்கிற முறைப்படி அப்படி அந்த என்னென்ன செய்கிற அந்த விளக்கத்தை தெரிவித்திருக்கணும். இதில் அந்த மாடு வளர்ப்பு முறை பற்றி அப்படி விளக்கப்படுத்தி சொல்லி கொண்டிருக்கணும். இதில் ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டிகன் நியூஸ் என்ற மது யூடியூப் சேனல் ஊடாக இருந்திருக்கிறீர்கள். இந்த தினம் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி விவசாய திணைக்களத்திலே விவசாய கண்காட்சியானது இடம்பெறுகின்றது. அந்த விவசாய கண்காட்சியிலே விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பல விடயங்களை தெரியப்படுத்துகிறார்கள். மற்றும் கால்நடைகள் வளர்ப்பு தொடர்பாகவும் மக்களுக்கு தெளிவூட்டலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள். அந்த கண்காட்சி இடம்பெறுது, கண்காட்சி போய் இந்த மாதிரி விடயங்கள் இருக்குது சொல்லி போய் பார்ப்போம். இதில் பாருங்க அந்த விவசாய கண்காட்சியை நெற்பயிர்களால் வடிவமைச்சிருக்கிறோம். அத்தோடு இங்கே பாடசாலை மாணவர்கள் பஸ் பிடிச்சு இந்த கண்காட்சியை பார்வையிடுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறோம். மண்ணின்றிய பயிற்சியை பாருங்க, இதுல மண் இல்லாம எப்படி பயிற்சியை மேற்கொள்ளலாம் என்பதை தெரியப்படுத்தியிருக்கிறேன் பாருங்க. மண்ணின்றி பயிற்சியை செய்கிறத மக்களுக்கு விளக்கமா தெரியப்படுத்தியிருக்கேன் இந்த பாருங்க. அதாவது மண் இல்லாம அந்த அந்த கொச்சுகள் குப்பைகள் அதுகளை பயன்படுத்தி எப்படி பயிர் செய்கிறது அப்படி ஒரு விளக்கமா செய்திருக்கணும் பாருங்க. இதை வந்து பேடஸ்டும் கரைக்கின உமியும் தான் ஊடகமா பயன்படுது. உமி தான் உமியும் தென்னம் டஸ்ட் தும்பு இல்லாம டஸ்ட் அதையும் பயன்படுத்தி அதை மண்ணை பயில ஊடகமா பயன்படுது. மற்ற வந்து இதுல தண்ணியில வந்து ஆல்கஹால் சொல்யூஷனை கலந்து அதுக்கு வந்து பூசண பதார்த்தங்களை வழங்கும். இதுல வந்து இது வந்து சுத்தி விடவும், அதாவது வந்து நான் மோட்டர் போட்டோம்னு சொன்னா இது வந்து சுத்தி வரக்கூடிய மாதிரி இருக்கு. இது எப்படி சுத்தி வரைக்கும் இருக்கு, ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி இதுவும் அப்படிதான், இதுவும் ரொட்டேட் ஆகிக்கொண்டு இருக்கு. அது வந்து நிலையானது. ஏன்னா வேற வேற இடத்துல அப்படி மாறும் இல்ல, மேல இருந்து அப்படி ஒரு ரொட்டேட்ல கீழே வந்தது சிக்ஸாக் வடிவில். இது வந்து கீழே வந்து பிறகு கீழே இருந்து அந்த வாளிகள் இருக்கு. இப்ப இது இப்ப இந்த இது இந்த கண்டுகள் அப்படி அதுல வருமோ இல்ல இந்த மாதிரி? இல்ல, இப்ப இதுக்குள்ள தண்ணி இருக்கு. இந்த தண்ணி வந்து ரொட்டேட் ஆகிக்கொண்டு இருக்கு. மாறி 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 இந்த வாளிக்குள்ள போய் ஏரேஷன் ஆகி ஒரு காத்து சேர்தான் வேர் வளர்ச்சிக்கு அது ஏரேட் பண்ணிக்கொண்டு இருக்கு, ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம தண்ணி தான் கீழே அப்படி தண்ணியும் ஓடிட்டு இருக்கு. இது அப்படியே இருக்கு, இது அப்படியே இருக்கு, மரம் அப்படியே இருக்கு. இதுல பாக்கலாம், இதுல வடியாவே இருக்கு. இது அந்த பயிர் வந்து இருக்குது. இது வந்து வேர் வந்து நல்லா ஓடிது, கண்டு மண் பூக்குற மட்டும் எல்லாம் வச்சிருக்கு. இது வந்து நிலையான, இது வந்து தண்ணி ரொட்டேட் ஆகாது, அப்படியே நிலையா இருக்கு, நிலையாவே இருக்கு. இது வந்து நான் இந்த ஆல்கஹால் சொல்யூஷன் சொல்லி ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதை வந்து கலந்து போசனையை கொடுப்போம். இதுல வந்து பிஹெச்சும் மற்றது வந்து ஈசியன் மின்கலத்து இருக்கு. ரெண்டு விஷயம் வந்து சீரா இருக்கும். சீரா இருந்தா தான் தாவரங்கள் வந்து போசனையை வளர்த்துருங்க. மண் இல்லாம பாருங்க. பீர்க்கங்காயை தண்ணி தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க எப்படி இருக்கு. இதே மாதிரி அந்த சுரைக்காய் இருக்கு இல்ல, அதே மாதிரி அப்படி படம் இருக்கு, காயில எல்லாம் பச்சை பசையாண்டு காணப்பட்டு கொண்டிருக்குது. பீர்க்கங்காயை தொடர்ந்து இங்கே பாருங்க இந்த புடலங்காயை இப்படி வச்சு இந்த கொளுத்தினை எல்லாம் வச்சு செய்திருக்கோம். ஏன்னாண்டா அந்த கொளுத்தின கிருமி தொற்றுகள் வராமல் செய்திருக்கோம். அதோட இந்த புடலங்காய் அப்படி நீளமாக வாரத்துக்காண்டி கீழே கல் கட்டியிருக்கணும் பாருங்க. கீழே கல் கட்டிதான் அது கீழே நீளமாக வரும், அதுக்காண்டி தான் இந்த கல்லுகளை எல்லாம் கட்டுறது. அப்படி புடலங்காயை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த ஒரு வட்ட வடிவிலே இந்த புடலங்காய் இதுகள் சுரக்காய் மற்ற அந்த பீர்க்கங்காய் எல்லாம் வச்சிருக்கணும். அதான் நீங்க தற்போது பாக்குறீங்க. இதுல வந்து இந்த வெங்காயத்தின் இனங்களை பாருங்க. வேதாள வெங்காயம், உள்ளூர் வெங்காயம், வெள்ளை வெங்காயம் சொல்லிருக்கு, கரி வேதாளம் சொல்ற வெங்காயம், பூக்காய், பச்சை முரியனம் சொல்லி ஒரு வெங்காயம், முரியனம் சொல்லி வெங்காயம், இப்படி ஒரு வெங்காயம் இருக்கான்னு பாக்குறீங்க. பச்சான ஒரு பச்சான பச்சான பெரிய வைக்கும்.
ராசவல்லி, உலகவல்லி, மோதகவல்லி, பரமக்கல்லி. இதில் அந்த மாடு வளர்ப்பு முறை பற்றி அப்படி விளக்கப்படுத்தி சொல்லி கொண்டிருக்கணும். இதுக்கான மாடுகள் இந்த எப்படி மாடு வளர்க்கிறது, அந்த நடு வளர்ந்து தண்ணியெல்லாம் அந்த பசலையா போகும், தோட்டங்களுக்கு போகும். இந்த கம்பில அந்த கட்டி இருக்கிற மாடுகள் அது மாடுகள் கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இனங்கள் மாடுகளை அப்படி கட்டப்பட்டிருக்கு. இந்த மாடுகள் தண்ணிகள் இதில் குடிக்கிறது. இதுல வந்து செம்மறி மாடு ஆடுகள், செம்மறி ஆடுகள் குட்டி ஓட்டிடுது. புல்லெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இதுதாங்க சணல் ஆடு நிற்கிது பாருங்க. புல்லு இந்த சாப்பிடுறாங்க சணல் ஆடு. கொம்பை பாருங்க எப்படி கொம்பு, பெரிய கொம்பு. சணல் ஆடு அது அங்காளம் ஒரு ஆடு நிற்கிறாங்க. சாப்பிடுங்க. இதுல பாருங்க வளர்ப்பு பன்றி இனங்கள்னு சொல்லி ஒரு இனங்களை போட்டிருக்கணும். இதுல பாருங்க பண்டிகை உள்ள நிற்க படுத்துருக்கு. வளர்ப்பு பன்றி இனங்களை பார்க்கணும். இந்த பாருங்க அந்த கோவாய் அந்த நெட்டுக்கு மேல அடிச்சு இந்த கோவா மிளகாய் அப்படிலாம் அந்த நாட்டு மூட மாதிரி இந்த விவசாயத்துல போட்டு ஒரு அலுவல இடங்கள்ல எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்து வந்துருக்கிறோம். கோவாய் மிளகாய் எல்லாம் இருக்குது. அப்படி உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதில் பாருங்க அந்த பச்சை மிளகாய் கறி மிளகாய் போன்றவற்றை லைனாக அந்த அலுவல இடங்களை எவ்வாறு அந்த பயிற்சியை மேற்கொள்ளலாமோ அதே மாதிரி லைனாக அந்த கறி மிளகாய் பச்சை மிளகாய் போன்றவற்றை அந்த வடிவமைச்சு வச்சிருக்கணும் பாருங்க. அந்த கண்காட்சி பார்வையிடுவதற்காக மக்கள் பார்வையிடுவதற்காக வைத்துள்ளார்கள். அதோட மேலே இருந்து தண்ணீர் இது தூவல் நீர் பாசன முறை மூலம் அந்த தண்ணியெல்லாம் இந்த இதுக்குள்ள தண்ணி அடித்து அந்த மரங்களுக்கு படும். அப்படி பார்க்குறீங்க. அப்புறம் இந்தியாவில் பாருங்க அந்த கோவாவில் வச்சிருக்கணும். கோவா வச்சு கோவாவும் அப்படி அந்த இப்போ நாங்கள் மாடி வீட்டு தோட்டம் அதில் தோட்டம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த வடிவமைப்பில் இருக்குது. கீழே எல்லாம் அந்த புல்லுகள் முளைக்காத மாதிரி அந்த தரப்பால் எல்லாம் பிரித்து கிடக்குது. இதுவரை அந்த கூடு மாதிரி அடைச்சி அதுக்குள்ளான இந்த விவசாயத்தை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். அங்காள பாருங்க, அங்காளையும் அப்படி அந்த மஞ்சள் மிளகாய் என்று சொல்லி அந்த கறி மிளகாய் மஞ்சள் மிளகாயத்தை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மஞ்சள் மிளகாயில் பாருங்க, அதில் காட்டுறேன் பாருங்க. இந்த மஞ்சள் மிளகாய் பாருங்க, சின்ன மரம் தானே, ஆனால் அதில் ஒரு 7-8 காய் அப்படி காய்ச்சி இருக்குது. அப்படியே அவங்க முழுக்க அந்த ஒரு இனமாக வச்சிருக்கணும். இது ஃபுல்லாக கறி மிளகாய். அதில் நாங்கள் முதல் பார்த்தது பச்சை மிளகாய், மற்றது நடுவில் கோவா பார்த்த நாங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த கறி மிளகாய், அதாவது மஞ்சள் மிளகாய், அதைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு அந்த பெரிய ஒரு பிரதேசத்திலே இந்த விவசாய கண்காட்சியானது இடம்பெற்றது. மிகவும் பயனுள்ளதாக இந்த கண்காட்சியானது இடம்பெற்றது. இதில் பாருங்க அந்த வண்டி தோட்டம் தான் இருக்குது. வண்டி தோட்டத்தில் பாருங்க, வண்டி தோட்டத்தில் ஒரு இனங்கள் இருக்குது. அந்த வண்டி தோட்டத்தை என்ன மாதிரி பயிற்சியை மேற்கொள்ளணும், என்னென்ன இடைவெளியில் மேற்கொள்ளணும், அந்த பயிற்சியை மேற்கொள்ளணும்னு சொல்லி தெரிவிச்சிருக்கணும். அதை ஒரு பார்ப்போம் அவங்க எப்படி இருக்காங்க. இதுதான் வண்டி. இதை பாருங்கள், வண்டி இதில் என்னென்ன மாதிரி இடைவெளி 90 தொடக்கம் 60 சென்டிமீட்டர் இதில் இடைவெளி விட்டு இந்த வண்டி பயிற்சியை மேற்கொள்ள வேணும் என்று போட்டிருக்கணும்.
அப்படி வண்டி பயிற்சிகளை வண்டியிலே ஒரு இனங்கள் இருக்குது. அந்த இதில் வெள்ளை வண்டி ஒரு இனங்களையும் அப்படி தெரியப்படுத்தியிருக்கணும் பாருங்க. எல்லாம் காய்ச்சி குலுங்குது பாருங்க எப்படி இருக்கு. இதை பாருங்க, அலுவலக தோட்டத்து மத்தியில் நாங்கள் அதாவது ஆஃபீஸில் என்னென்ன மாதிரி தோட்டங்கள் செய்யலாம் என்பதை விளக்கமாக தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது பாருங்க, அந்த உரவேக் முறை மூலம், அதாவது உரவேக்கில் நிலமில்லாட்டியும் அந்த உரவேக்கில் இந்த பயிர்களை பயிரிட்டு கத்தரி, மிளகாய் மற்றும் அன்னாசி போன்றவற்றை பயிரிட்டிருக்கிறார்கள். கற்றாழை, மற்ற கஸ்தூரி மஞ்சள், அந்த பாருங்கள் கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் அப்படி நெல் வர்க்கங்களையும் அப்படி பயிரிட்டு காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் பாருங்க, அந்த VG 34-6 மற்ற ஆட்டக்காரி நெல் அந்த தண்ணி அள்ளுற ரம்மில் செய்திருக்கணும். மற்ற மொட்டை கருப்பான் நெல்லை பார்க்குறீங்க. மற்ற இஞ்சால பாருங்க ஊதா நெல்லான்னு சொல்லி ஊதா நிறத்திலான நெல். மற்றது பாருங்க வர்க்கம் AT 362 அந்த நெல் வர்க்கம். மற்றது பாருங்க BG 252 உடைய அந்த நெல் வர்க்கம். அடுத்தது பாருங்க மொரிங்கன் சொல்லி ஒரு இனம் இருக்குது நெல்லில். மற்றது பார்க்குறீங்க வர்க்கம் BG 358 உடைய இந்த நெல்லினம். அடுத்தது பார்க்குறீங்க BG 406 போன்ற அந்த நெல் வர்க்கத்தில் இருக்கின்ற இனங்களை பாகுபடுத்தி நமக்கு அந்த தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அத்தோட பாருங்க, அந்த கத்தரி, கறி மிளகாய் எல்லாம் பாருங்க காய்ச்சிருக்கு பாருங்க. அந்த எத்தனை காய் அந்த நிலம் இல்லாமல் அந்த உரவேக்கில் தான் அந்த காய்ச்சி இருக்குது பாருங்க. இப்படி காயல் காய்ச்சிருக்குது. அப்படி பாருங்க, அந்த கத்தரி அப்படி அங்கால பாருங்க எல்லாம் கூடுதலாக கத்தரி, மிளகாய் போன்றவற்றை தான் அந்த பயிரிட்டு இவ்வாறு தோட்டம் செய்யலாம் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ இதில் பாருங்க, அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துகின்ற அந்த எருகள் இருக்குது தானே, எருகள் அந்த மண்புழு அதில் தயாரிக்கிற மண்புழு உரத்தை தான் இந்த செய்கிற முறைப்படி அப்படி அந்த என்னென்ன செய்கிற அந்த விளக்கத்தை தெரிவித்திருக்கணும். நிறைஞ்சள ஒவ்வொரு பொருட்கள் அந்த மண்புழுவில் தயாரிக்கப்பட்ட அந்த பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறீங்களா? விற்பனை பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கணும். என்ன மாதிரி இந்த இதுகள் இந்த மண்புழு என்ன இந்த எருகளை என்ன தயார் செய்கிறது? காட்டி தொட்டியில பொச்சி மாட்டை அடக்கி போட்டு மேல சாதாரண நாங்கள் வீடு பூக்குற மண்ணா போடுறோம். போட்டு நாங்கள் ஒரு 30-40 கடை மண்ணை எருவா போட்டு ஒரு 4-5 நாளைக்கு எருவ ஆற விடுறோம். ஆறுறதுக்காக விடுறது. ஆற விட்டு நாங்கள் 5-6 கிலோ புழுவா தொட்டியா விடுறது. தொட்டியா விட்டா எங்களுக்கு ஒரு விட்ட ஒரு நாளே தண்ணி பாய்ச்சி கொண்டிருக்கணும். அதுக்கு தண்ணி தெளிச்சு கொண்டிருக்கணும். எங்களுக்கு ஒரு மாதத்தால சேதனப்பாத உரத்தை எங்களை புழு அடிச்சு தரும். நாங்கள் மிஷின்ல போட்டு அரிச்சு மற்ற தொட்டிகளுக்கு போட்டு எடுத்தோம். வேற தொட்டி போடுவோம். எங்களை 5 தொட்டி இருக்குது. 5 தொட்டியும் ஒரு மாதால ஒன்று எடுத்தா அடுத்த மாதம் ஒன்று எடுக்கலாம். அப்படியே மாறி 5 தொட்டியே மாறி எடுத்து கொண்டிருப்போம். 5 தொட்டிலே அவங்கள மாறி உரம் தந்து கொண்டிருக்கும். தண்ணியல் நடுவில் போட்டு கொண்டிருக்காங்க. கொண்ட விட்ட ஒரு நாளே தண்ணி பாய்ச்சி பூவாளியால 2 பூவாளி தெளிச்சு கொண்டிருப்போம். அந்த நீரை நான் எடுத்துதான் இந்த தாவர செய்ய அடிக்கிற மருந்தா வச்சு செய்ய தாவரத்தை பயன்படுத்துகிற அந்த மண்புழுவிலிருந்து வெளியே வந்த மருந்து தான் பார்க்குறீங்க. இது கூட தாவரங்களுக்கு அடிக்கலாம். அதுதான் அவை தெரியப்படுத்திருக்கணும். அந்த மண்புழுவில் தயாரிக்கும் முறைகள், தண்ணி அடித்து அந்த விவசாயி அதை செய்யணும். அதை எப்படி உற்பத்தி கடைசி இதில் வந்திருக்கு பாருங்க. இந்த ஒரு தூர்வையாக அந்த மண்புழு சாப்பிட்ட அந்த எருவுகள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி அப்புறம் அந்த அதுகளை பேக் பண்ணி அதை விற்பனை செய்யணும்.
இதே எவ்வளத்துல இருக்குன்னா நிலாவர ராசாபால ராசவீதி. ராசவீதி இது அந்த நிலாவர ராச வீதியில இருக்குதான் இந்த கொம்பனி இயங்கி கொண்டிருக்குது. கொம்பனி தான் கொம்பனிலே இயங்கி கொண்டிருக்கின்ற அதாவது அந்த மண்புழு மண்புழுல தயாரிக்கப்பட்ட உரங்களை அப்படி காட்சிப்படுத்தி இருக்கணும் பாருங்க. அப்படியே ஒரு பொருட்கள் இந்த விற்பனை செய்து கொண்டு இருக்கேன். இதே நான் விற்பனையும் செய்து கொண்டு இருக்கிறீங்களா? விற்பனையும் செய்து கொண்டிருக்கணும் பாருங்க. மண்புழு 2 கிலோ பேக் 5 கிலோ பேக். இது ரசாயன பொருட்கள் பயன்படுத்தாமல் இயற்கையான முறையிலே பயன்படுத்தப்பட்ட அந்த குப்பைகளை மண்புழு சாப்பிட்டு அந்த வார அந்த மிச்ச கழிவுகளை அப்படி இந்த விற்பனை செய்து கொண்டிருக்கணும் பாருங்க. மிகவும் பயனுள்ளதாக மிகவும் ரசாயனமற்ற ஒரு உரங்கள் எல்லாம் நாங்கள் பயன்படுத்திக்க அது ரசாயனம் கலந்து தான் இப்போ பாதிக்கிறோம். அது மனித உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இதெல்லாம் பாருங்க ஒரு மனித உடலுக்கு நன்மையை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இதுல பாருங்க அந்த மண்புழு இருக்குது பாருங்க. அந்த மண்புழு இருக்குது இந்த பாருங்க அந்த பார்வைக்காக மக்கள் பார்வைக்காக அந்த மண்புழு எப்படி தயாரிக்கிறதான்னு சொல்லி அது பார்வைக்காக வச்சிருக்கிறதுங்க. சரியா?